நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 6 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நானிலம் படைத்தவன் முடியரசன், கடலோடு விளையாடு நாட்டுப்புற பாடல், வளரும் வணிகம் உரைநடை, உழைப்பே மூலதனம் சிறுகதை, சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். நானிலம் படைத்தவன் எழுந்தது யாரு? முடியரசன். பொருள் பார்க்குறோம். மல் எடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், களனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், களனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான், ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான், ஏலம் மிளகு ஆகியவற்றை கப்பல்களில் ஏற்றி வணிகம் செய்தான். சான்றோர் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன், மற்ற எதற்குமே அஞ்சாதவன். முடியரசர். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். பாட்டு பார்க்குறோம். நானிலம் படைத்தவன் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முத்து குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏல மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயனெல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். இப்பாடல் இனியொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து, நாநிலம் 4 கூட்டல் நிலம். நாநிலம் எப்படி பிரிப்போம்? 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற நாடென்ற, களம் கூட்டல் ஏரி களமேரி. வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இந்த பாட்டு எழுதினது யாரு? பாரதியார். அடுத்து கடலோடு விளையாடு. விடிவெள்ளி நம் விளக்கு, விரிகடலே பள்ளிக்கூடம், அடிக்கும் மலை நம் தோழன், அருமை மேகம் நமது குடை, வெண்மணலை பஞ்சு மெத்தை, விண்ணின் இடி காணும் கூத்து, பாயும் புயல் நம்மூஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் கதிர் சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அடிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள், முழு நிலவே கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் யோகம், தொழும் தலைவன் பெரு வானம், துணிவோடு தொழில் செய்வோம் அயலேசா. விடிவெளி என்னன்னு சொல்கிறாங்க? விளக்கு. விரிகடல் பெருசாக விரிஞ்சிருக்க கடல் தான் பள்ளிக்கூடம். அந்த அடிக்கும் அலை தோழன், மேகம் குடை, வெண்மணல் பஞ்சு மெத்தை, இடி காணும் கூத்து, பாயும் புயல் தான் ஊஞ்சல், பனி மூட்டம் போர்வை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, மீன்கள் பொருட்கள், முழு நிலவு கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் யோகம், பெருவானம் தொழும் தலைவன், காயும் கதிர் சுடர் தான் கூரை. இந்த மாதிரி அதாவது நெய்தல் நிலத்தில் மீன் பிடிக்கிற பரதவர்கள் என்னென்ன அவங்க அதை உருவகித்து இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. கடலோடு விளையாடு. கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். மீனவர்களுக்கு விண்மீன்கள் தான் என்னென்னா விளக்கு, விரிந்த கடல் தான் பள்ளிக்கூடம், கடல் அலை தான் தோழன், மேகம்தான் குடை, வன்மையான மணல் தான் படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை, இடி தான் காணும் கூத்து, புயல் தான் ஊஞ்சல், பனி மூட்டம்தான் போர்வை, அதாவது அனல் வீசும் கதிரவனின் ஒளி சுடர் தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் வாழும் வீடு, மின்னல் கோடுகள் தான் அடிப்படை பாடம், அவங்க பிடிக்கக்கூடிய மீன்கள் தான் அவங்களது செல்வம், முழு நிலவு கண்ணாடி, மூச்சடக்கி செய்யும் நீச்சல் அவர்கள் செய்யும் தவம், வானம் அவர்கள் வணங்கும் தலைவன். இது நெய்தல் திணை பாட்டு. நிலம் நிலமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் பரதவர் பரதியர், தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல், பூ தாளம்பூ. உழைக்கும் மக்களின் களைப்பை போக்க உற்சாகமாக பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம். தொழிற்பாடல்களை என்னெல்லாம் சொல்லுவோம்னா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு. ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டுனா தொழிற்பாடல்கள்.
விளையாட்டு பாடல்களும் நாட்டுப்புற பாடல்கள், தாலாட்டு பாடல்களும் நாட்டுப்புற பாடல்கள் தான். இந்த பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கதிர் சுடர் எப்படி பிரிப்போம்? கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கு மலை. பொறுத்துக விடிவெளி என்ன? விளக்கு. மணல் பஞ்சு மெத்தை. புயல் ஊஞ்சல். பனி மூட்டம் போர்வை. அடுத்து வளரும் வணிகம் பாடம். பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் விற்பதும் தான் வணிகம். பொருளை விற்பவர் வணிகர், பொருட்களை வாங்குபவர் நுகர்வோர். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். வணிகம் தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். தரைவழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை. வணிக குழுவின் பெயர் வணிக சாத்து. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை வரவழைப்பது நீர்வழி வணிகம். கப்பல்கள் நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள். துறைமுக நகரங்கள் பட்டினம், பாக்கம். தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். வணிகம் தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம். தனிநபரால் நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள். பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம். பொருட்கள் உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்து அது பெருவணிகர்கள். பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருக்காது. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்பினா அது ஏற்றுமதி. பிற நாட்டிலிருந்து பொருட்களை வாங்கினா அது இறக்குமதி. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனத்திலிருந்து இறக்குமதி கண்ணாடி, கற்பூரம், பட்டு. சீனத்திலிருந்து இறக்குமதி கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து இறக்குமதி குதிரைகள். வாணிபம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்று திருக்குறள் வணிகரின் நேர்மையினை பற்றி கூறுகிறது. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்று திருக்குறள் வணிகம் செய்வோரின் நேர்மையினை கூறுகிறது. நடுவு நின்ற நன்னெஞ்சினார். வணிகர்கள் வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், கொடுக்கும்போது குறைத்து கொடுக்க மாட்டார்கள் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. நடுவு நின்ற நன்னெஞ்சினார். வணிகர்கள் வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், கொடுக்கும்போது குறைத்து கொடுக்க மாட்டார்கள் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. கடைகளுக்கு சென்று பொருள் வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணையவழி வணிகம். மதிப்பீடு வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்ட மாற்று. மின்னணு மின் கூட்டல் அணு. விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. திருக்குறள். உழைப்பே மூலதனம் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை கொடுத்துருந்தாங்க. அடுத்து தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். நற்றிணை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் நற்றிணை. பாலோடு கூழோடு பெயரும் வருதாப்பு குறுந்தொகை. பாலோடு கூழோடு பெயரும் குறுந்தொகை. பொன்னோடு கரியோடு பெயரும் அகநானூறு. பொன்னோடு கரியோடு பெயரும் அகநானூறு. Okay, thank you friends.